என்னாச்சு அருண்? ரஞ்சிதா, நான் முதல்ல போய் பேசிட்டு இருக்கேன், நீ பின்னாடி வா. உண்மையை சொல்றதுன்னு முடிவு பண்ணியாச்சுல அருண். நம்ம 2 பேரும் ஒன்னாவே போயிடலாமே. வேணாம், நான் தனியா போய் பேசுறதுதான் சரியா இருக்கும். அதுக்கப்புறமா நீ பின்னாடி வா. அருண், எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா முடியும்ல? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ தைரியமா இரு. ஆரம்பத்துல வித்யா சொன்னதை கேட்டு எனக்கும் கோவம் தாங்க வந்துச்சு. ஒரு தடவை செஞ்ச தப்ப திரும்ப செய்யணுமான்னு கூட தோணுச்சு. ஆனா நிதானமா யோசிச்சு பார்த்தா இது நல்லதுன்னு படுதுங்க. வேலை வேலைன்னு இவ ஒரு பக்கம் பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கா. அருணுக்கு எந்த வரணும் வராம தள்ளி போய்கிட்டே இருக்கு. இதை நாம ஏத்துக்கிட்டா நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் ஒரே சமயத்துல நல்லது நடக்கும். நம்ம குடும்பத்திலயும் நிம்மதியும் சந்தோஷமும் திரும்ப வருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எப்பவும் ஓ முடிவு தாம்மா என் முடிவு. பிள்ளைங்களுக்கு ஏதாவது நல்லதுன்னா நான் மட்டும் என்ன வேணானா சொல்ல போறேன். நீ என்ன சொல்றியோ அதாம்மா என் முடிவும். சுந்தர், நீ என்னப்பா சொல்ற? நான் சொல்றதுக்கு என்னக்கா இருக்கு? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழுசா ஈடுபாடு இல்லை. உனக்கு அந்த சம்பந்தத்துல நம்பிக்கை இருக்குன்னா அதை நான் கெடுக்க விரும்பலக்கா. சீதாலட்சுமி, நீ என்னம்மா நினைக்கிற? அதேதான் நீ நானும் சொல்றேன். உங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மேற்கொண்டு பண்ணுங்க. நாங்க உங்க கூட நிக்கிறோம். அப்புறம் என்ன வித்யா, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நீ உடனே பாலா சார் கிட்ட உன் முடிவை சொல்லிடு. உன் மாமியார் கிட்ட எப்ப போய் பேசலான்னு கேளுமா. அம்மா, அதுல ஒரு பிரச்சனை இருக்குமா? முதல்ல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டவங்க இப்ப அது நடக்காதுன்னு சொல்றாங்கம்மா. ஏன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க? ரஞ்சிதாவும் அருணும் வெளியே சுத்துறத மாமியாரும் கல்பனாவும் பாத்துருக்காங்க போல. அவங்க பார்வையில ஏதோ ஒண்ணு தப்பா பட்டிருக்கு. வேற ஒரு பொண்ணோட பழகுறவனுக்கு என் பொண்ணை எப்படி கட்டி கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க. அருணை பத்தி அவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருப்பாங்கம்மா. ரஞ்சிதா தெரிஞ்ச பொண்ணுங்கிறதுனால வெளியில அவன் பார்த்து பேசிட்டு இருந்திருப்பான். மற்றபடி அவனுக்கும் அவளுக்கும் எதுவுமே இல்லை. அவங்க தப்பான எண்ணத்தோட பழகிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம ரஞ்சிதாவுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல. இந்த விஷயம் தெரியாம உன் மாமியாரும் நாத்தனாரும் வேற மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒன்று பண்ணலாமா? இப்பவே உங்க மாமியார் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பேசி தெளிவுபடுத்தி கல்யாணத்துக்கும் நாம சம்மதம் வாங்கிட்டு வந்துருவோமா? சீதாலட்சுமி இங்க இருக்கட்டும், நாம 4 பேர் மட்டும் போயிட்டு வந்துருவோமா? சரிம்மா. வேதா, ஒரு நிமிஷம். அங்க போறதுக்கு முன்னால அருண்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருவோம்மா. நம்ம முடிவு அவன் மேல திணிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. இது அவன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அவனும் இத முழு மனசோட ஏத்துக்கணும்ல. அவன் ஏன் பிள்ளைங்க, கண்டிப்பா என்னோட முடிவை அவன் ஏத்துப்பாங்க. நான் அவனுக்கு எது செஞ்சாலும் அவன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும்.